Hey guys, welcome back to my channel. Belak Supermarket oda part 2 video தாங்க இது. Kissy face sent to your phone, but I'm trying to kiss your lips for real. Red hearts, that's what I'm on, yeah. Come give me something I can feel. Don't you want me like I want you, baby? Don't you need me like I need you now? See tomorrow, but tonight go crazy. All you gotta do is just meet me at the அங்கே ஒரு பேக்கரி ஷாப் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் ஒன்று. ஸ்பாஞ்சி கேக்ஸ் இது ஒன்று 200 ரூபாங்க. 3 பீஸ் இருக்கு. ஜப்பானில் ஒரு விதமான ஸ்வீட்டுங்க இது. இதெல்லாம் பாருங்க, டை ரெடி பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க. தெரியுதா டிசைனு? இதெல்லாம் ஒரு கேக் மாதிரி. நம்ம இந்த கிண்டர் ஜாய் அதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல பசங்க, இந்த மாதிரி பிரிண்டடில் இது இங்கே வந்து அது ஃபேமஸ்ஸு. கொஞ்சம் கேக்கில் வந்து இந்த மாதிரி டையில் ரெடி பண்ணுவாங்க, டிசைனாக ரெடி பண்ணுவாங்க. இது பாருங்க, கேக்கு தான், சாஃப்டாக இருக்குது பாருங்க. கேக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன். இது பாருங்க, லெமன் கேக்கா, லெமனில் கேக்கு. லெமனில் கேக் பார்த்துருக்கீங்களா? இது பாருங்க, க்ரீன் டீயில் கேக்கு. க்ரீன் டீயில் கேக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? என்னத்த சொல்கிறதுனே புரியல. க்ரீன் டீலெல்லாம் கேக்கு செய்கிறாங்கப்பா. இது பாருங்க, இது ஒரு வகையான கேக்கு தான். ரோல் மாதிரி பண்ணி அதை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹேண்ட்மேட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. 320 yen இது. அதுலேயே கொஞ்சம் குட்டி, இது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு. இது 400 yen போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும்ல, கப் கேக்கு, டிஃப்ரெண்ட்டான கேக்ஸு, குக்கீஸு எல்லாம் சேர்த்து ஒரு காம்போ மாதிரி. இது 200 கிராம் இருக்குது. அது வந்து 350 ருபீஸு. அதே மாதிரி இதுவும் ஜப்பானில் ஃபேமஸுங்க. பார்த்தீங்களா, ஃபிஷ் மாதிரியே ரெடி பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பெட்டி கேக்கு. இதுவும் கப் கேக்ஸ் தான். இது வந்து 280 yen. இது என்னன்னு தெரியுதுங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பீனட்டோட விப்பு. ஸோ அதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி மேப்பிள் சிரப். ஐயோ, கண்ணாடியில் இருக்குங்க, தவறி போய் கீழே விட்டோம்னா போச்சு. 700 yen இது மேப்பிள் சிரப்பு. அதே மாதிரி இதெல்லாமே பிரெட் ஸ்ப்ரெட்ஸு, எல்லாமே பிரெட்டோடைய ஸ்ப்ரெட்டுங்க. இதெல்லாமே ஹனி, ஜாஸ்மின் ஹனி. அது ஆக்சுவலாக சைனா ஹங்கேரியன். இதெல்லாமே 1000 yen வருது. ஓகே, நான் மெயினாக இங்கே வந்தது எதுக்கு அப்படின்னா இதை காட்டுறதுக்கு தாங்க. இதில் தான் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். இது ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷு. எலும்பு இல்லாத, அதாவது முள் இல்லாத டைரெக்டாக ஃபிஷ்ஷு. 530 என்ன இதுதான் நான் சொன்ன ஃப்ரெஷ்
ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு. இதுவும் ஃப்ரீஸ்டு ஒன் தான், பட் கம்பேரிட்டிவ்லி இது குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீஸ்டு கிடையாது, செமி ஃப்ரீஸ்டுன்னு சொல்லலாம். ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ் மீட்டு தாங்க, ஒரு நல்ல டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பேக்காகவும் இருந்தால் பேக்காகவும் எடுக்கலாம், அது இல்லாமல் நமக்கு லூஸ்லையும் கிடைக்குது. லூஸில் கூட இருக்குது. இதுதான் அந்த லூஸ் பீசஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தாங்க இருக்குது. ஃப்ரீஸு பட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. 3 days ஒன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மாற்றிட்டே இருப்பாங்க. பீஸ் ரேட் வந்து 180 yen வருதுங்க. பேக்கெட்லேயும் இருக்குது. இது வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? ஆக்சுவலாக மேரினேட் பண்ணி ஒரு ஃப்ளேவரில் மேரினேட் பண்ணியிருக்காங்க. செசமி சீடெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, அடுத்த கலெக்ஷன். இது ஒரு வகையான மீன். நம்ம ஊர் ஸ்டைல்னா அது குழம்பு மீனுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க, தெரியுதுங்களா? மேரினேட் பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இது பாருங்க, சிப்பி, கடல் சிப்பி இருக்குல்ல அது. இது கடல் சிப்பி தான். சிப்பியை வந்து அதுக்குள்ளே அதை வேக வச்சா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐட்டம் இருக்கும். அதை நான் சாப்பிட்டதில்ல, பட் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கேன். அடுத்தது பாருங்க, இவ்வளோ பெரிய ப்ரானு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது ஆக்சுவலாக ப்ரானுன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல, அவ்வளோ பெரிய ப்ரானு. என் கை சோடு இருக்கு, ஒன்றும் என் கையே பெருசு தான் ஆக்சுவலாக. இவ்வளோ மீட்டை ஒட்டுமொத்தமாக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் நம்ம ஊரில் தான் பெரிய மார்க்கெட் இருக்குன்னு பார்த்தேன், ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே இவ்வளோ இருக்குங்க ப்ராடக்ட்ஸு. ஒரு கவுச் அந்த மீன் ஸ்மெல்லு வரும் இல்லைங்களா, துளி கூட இல்லைங்க. இந்த செக்ஷன் தான் என்னோட ஃபேவரட் செக்ஷனு. ப்ரான்ஸு, இது வந்து இதோட கிராபு. இவ்வளோ பெரிய கிராபை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிராபுங்க இது ஆக்சுவலாக லிட்டரலாக. கிராபு தெரியுதுங்களா? ஒன்றும் அதோட கொடுக்கு எவ்வளோ பெருசு இருக்கு. மேசிவான கிராபுங்க, அதோட கொடுக்கு தான் இது. சத்தியமாக நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. இதுவும் கிராப் தான். தெரியுதா? கிராப். ப்ரான்ஸ் மை ஃபேவரட். இது வந்து 450 கிராம்ஸுங்க, 1000 yen. நான் இதுதான் ஆக்சுவலாக எடுத்துக்க போகிறேன். மெயினாக நான் இதுக்கு தான் வந்தேன் ஆக்சுவலாக இன்றைக்கி. அதே மாதிரி இது வந்து 1/4 கிலோ, சாரி 200 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதே வந்து 600. அது பாருங்கள் எவ்வளோ பரவாயில்ல.
மக்களே இது பாருங்க சில்வர் ஃபிஷ்ஷு. நம்ம ஊரில் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, பட் இங்கே சேல் பண்ணுறாங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் 400 கோடி என்ன ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஸ்டாக் பார்த்தா தான் மக்களே தெரியுது, பயங்கரமான ஸ்டாக் வச்சுருக்காங்க. மீன் முட்டை நானும் இது ஒரு பிளேட்டர் மாதிரி இருக்கு. ஏதோ பர்த்டேக்கு gift ஷாப்புக்கு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. எல்லா பிளேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லயும் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கு. ஸ்லைஸா போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜாப்பனீஸ் டிஷ்ல மீட் உருண்டை, எந்த மீட்னாலும் டிஃப்ரெண்டா வந்து இவங்க ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. இதுவும் பாருங்க, இதுவும் வந்து ஒரு வகையான பிரான் தான். இது வந்து சிப்பி. ஸ்குவிட். இது பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டு கட் பண்ணி வச்சிருக்காங்க, க்ளீன் பண்ணி. இதெல்லாமே ஹாஃப் குக்டு. எல்லாமே ஃபிஷ் வெரைட்டிஸ். இது எல்லாமே இது வந்து டர்க்கிங்க. டர்க்கின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வான்கோழி காலு ஹாஃப் குக்டு. சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு மைக்ரோ ஓவனில் வச்சு சாப்பிட்டா வேலை முடிச்சு. பார்த்தீங்களா, இது எல்லாமே பீஃப் தான். இவங்க பீஃபை சர்வ் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்லைஸாகவும் கிடைக்குது, பீசஸாகவும் கிடைக்குது. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நம்ம அந்த கலரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். க்யூப்ஸாக இருக்குது பாருங்க. என்ன சொல்கிறதே தெரியலைங்க, அவ்வளோ ஸ்டாக் வச்சிட்ருக்காங்க. ஸ்டாக் வைக்கிறது இல்லாமல் அது அவ்வளோ சேல் ஆகிடுதுங்க, அதுதான் விஷயமே. இது பாருங்க, செமி குக்குடு பீஃபு குக் பண்ணி வச்சுருந்தாங்க, மைக்ரோவேவனில் வச்சு இது பண்ணுற மாதிரி. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பீஃப் தான். உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எனக்கே கை வலிக்குதுங்க, பயங்கர ஸ்டாக் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஐட்டம் சிக்கன். மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன். இது பாருங்க, பிரஸ்ட் பீஸ் தனியாக, நடு எலும்பு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே போன்லெஸ் இருக்குது. போன் பீசஸ் வேணும், அது தனியாக இருக்குது. இதெல்லாமே போன்லெஸ்ஸுங்க. ஃபுல் கோழி. இது பாருங்க, லெக் பீஸ் மட்டும் வேணும்னா லெக் பீஸ் மட்டும். சகலமும் இருக்கு. இது பாருங்க, ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சிக்கன் வித் வெஜ்ஜீஸ் எல்லாம். இது வந்து எனக்கு சிக்கன் மாதிரி தெரியல, மேபி வான்கோழி இருக்கலாம், இல்லைன்னா டக் இருக்கலாம். இங்கிலீஷில் போட்டிருந்தா எடுத்து. இது வந்து ஃப்ரோசன் சிக்கன் தாங்க. இது சிக்கன் தான், ஃப்ரோசன் சிக்கன் தான். போர்க்கு எல்லாம் சாண்ட்விச்சஸில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இது பார்த்தீங்களா, நம்ம கோலாவூரில் செய்வோம்ல சிக்கன் கோலாவூர், அது மாதிரி சிக்கனில் செஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையாக கொத்து சிக்கன் கோலாவூர்ன மாதிரி சிக்கனில் ரெடி பண்ணது இதெல்லாம். இது சிக்கன் ஸ்டஃப்டு மோமோஸு. இது தெரியுதா என்னன்னு? ஈரல். இது ஆட்டு ஈரல் இல்லைங்க, சிக்கன் ஈரல்.
பாருங்க விங்ஸு எல்லாம் வெத்து போன் தான். அது விங்ஸ் பீசஸ் இதெல்லாம். இது பாருங்க போன்லெஸ் பிரஸ்ட்டு. $900 என்ன 1000 என்ன வரும். இதெல்லாம் 1 kg, ½ kg. முழு கோழி வேணும்னா அங்கே இருக்குது, அங்கே எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக பர் கேஜி 1040 கிராம்ஸு 920. பரவாயில்ல தான் 1 kg. இதுதாங்க நான் மெயினாக காட்டணும்னு நினச்சது. அதே மாதிரி அங்கே விட்டாங்கல்ல, ஸோ இதெல்லாம் ஒரு பிளாட்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மீட்டு இதெல்லாம் ஃப்ரெஷ் மீட் தான், ஃப்ரோசன் கிடையாது. ஓரளவுக்கு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்குது, ஃப்ரெஷ் மீட் தான். இதுதான் நான் சொன்னேன், வெளியில் ஃப்ரோசன் மீட் வாங்குறதுக்கும் இவங்ககிட்ட ஃப்ரெஷ் மீட் வாங்கி குக் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்த ஸ்டோரில் எனக்கு இந்த செக்ஷன் தாங்க ரொம்ப ஃபேவரேட்டு. அடுத்தது வெஜிடபிள் செக்ஷன் போகலாமா?